ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசிவம் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திராமையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் நரி பரியாக்கிய படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அவதாரம் செய்து எல்லா கல்விகளிலும் சிறந்து விளங்குகின்றார். அவருடைய அறிவுத்திறத்தை கண்டு அவருக்கு முதல் மந்திரி பதவியை அரசன் கொடுக்கின்றார். ஒரு நாள் அரசவைக்கு குதிரை லாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் பணியாள் வந்து நம்மிடத்தில் சிறந்த குதிரைகள் இல்லை என்று கூறுகின்றார்கள். உடனே அரசன் அரிமர்த்தன பாண்டியன் மணிவாசக பெருமானிடத்தில் நம்முடைய கருவூலத்தில் வேண்டிய பொன்னும் பொருளும் எடுத்துக்கொண்டு குதிரை வாங்கி வர பணிக்கின்றார். அந்த செல்வங்களை எல்லாம் மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையில் சிவபெருமானுக்கு தன்னை ஆட்கொண்ட சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பவும் அடியார்களுக்கும் செலவழித்து விடுகின்றார். மணிவாசக பெருமான் குதிரை வாங்க செல்வதற்கு முன்னமேயே திருப்பெருந்துறைக்கு சிவபெருமான் சென்று குருநாதராக இருந்து அவரை ஆட்கொண்டு எல்லா தீட்சைகளும் செய்கின்றார். அதன் பிறகு அவர் தன்னுடைய அடியார் கூட்டத்தோடு மறைந்து விடுகின்றார். அதன் பிறகு மணிவாசகர் அங்கே சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் ஆவுடையார் கோவிலில் அமைக்கின்றார். அடியார்களுக்கு அந்த பொருள்களை செலவழித்து விடுகின்றார். இப்பொழுது குதிரை வாங்குவதற்கு கையில் ஒன்றும் இல்லை. வந்திருக்கக்கூடிய வீரர்களிடத்தில் நீங்கள் குதிரை வரும் என்று அரசனிடத்தில் சொல்வீர்களாக என்று அவர்களை அனுப்பி வைத்து விடுகின்றார். இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். அதே நேரத்தில் அரசனிடத்தில் இருந்து கடிதம் வருகின்றது, குதிரை எப்பொழுது வரும் என்று. உடனே அவர் மீண்டும் இறைவனிடத்தில் வேண்டுகின்றார். எல்லா செல்வத்தையும் உனக்கே செலவழித்து விட்டேனே என்று வேண்டுகின்றார். உடனே குதிரை, நீ முதலில் மதுரைக்கு செல்வாயாக, குதிரைகளை அழைத்து கொண்டு நான் வருகின்றேன் என்று அசரீரியாக சொக்கநாத பெருமான் கூறுகின்றார். உடனே மதுரைக்கு வந்து அரசனிடத்தில் குதிரைகள் விரைவில் வரும் என்று ஒரு நாளை குறிப்பிடுகின்றார். அந்த நாளுக்குள் குதிரைகள் வரவில்லை. உடனே அரசன் கோபப்பட்டு அவருக்கு தண்டனை கொடுக்க சொல்கின்றார். அவருக்கு தண்டனைகள் கொடுத்து கையில் விலங்கிட்டு அவரை சிறையில் பூட்டி விடுகின்றார்கள். இப்பொழுது மணிவாசக பெருமானை சிறையிலிருந்து மீட்பதற்காக சிவபெருமான் அந்த பாண்டிய மன்னனுக்கு முக்தி கொடுப்பதற்காகவும் அவர் இப்பொழுது குதிரை பாகனாக வருகின்றார். அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கண தலைவர்களையும் அழைத்து, நந்தி முதலியானவர்களை அழைத்து, நீங்கள் எல்லோரும் ஒவ்வொரு குதிரை பிரிவுக்கு தலைவர்களாகவும் மற்ற எல்லோரையும் குதிரை பாகர்களாகவும் காட்டில் இருக்கக்கூடிய நரிகளை குதிரைகளாகவும் ஆக்கி வருவீர்களாக, நானும் உங்களோடு பாகனாக வருகின்றேன் என்று அனைவரும் வருகின்றார்கள். அந்த குதிரைகள், அந்த கண வீரர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று வர்ணிக்கின்றார். அடுத்து அந்த குதிரை, வேதமே குதிரையாக, அந்த கன வீரர்களுக்கு நடுவில் வேதமே குதிரையாக, அந்த வேத குதிரையில் சிவபெருமான் ஏறி குதிரை பாகனாக வருகின்றார். அந்த குதிரையை வர்ணிக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானையும் வர்ணிக்கின்றார்.
என்ற அளவில் அந்த சொக்கநாத பெருமான் கையில் ஒரு ஞான வாளை ஏந்தி கொண்டு அவர் அடியார்களினுடைய புறையிருள் அகையிருளை நீக்குவதற்காக அடியார்களுக்கு முக்தி கொடுப்பதற்காக வருகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. சாய்ந்த கொண்டையும் திருமுடி சாத்தும் வாழ்வைரம் சாய்ந்த கொண்டையும் திருமுடி சாத்தும் வாழ்வைரம் வேய்ந்த கண்டியும் தொடிகளும் குழைகளும் வினையை வேத கண்டியும் தொடிகளும் குழைகளும் வினையை காய்ந்த புண்டர நுதலும் வெண்கலிங்கமும் காப்பும் காய்ந்த புண்டர நுதலும் வெண்கலிங்கமும் காப்பும் ஆய்ந்த தொண்டர்தம் அகம் பிரியாது அழகு எரிப்ப ஆய்ந்த தொண்டரம் அகம் பிரியாது அழகு எரிப்ப அந்த குதிரையின் மீது வீற்றிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் சாய்ந்த கொண்டையை கொண்டுள்ளார். திருமுடி சாத்தும் அந்த தலையில் தலைப்பாகை அணிந்திருக்கின்றார். திருமுடி சாத்து அப்படின்னா தலைப்பாகை என்று பொருள். அழகிய தலைப்பாகையை அணிந்திருக்கின்றார். வாழ் வைரம் வேய்ந்த கண்டியும் ஒளி பொருந்திய வைரங்கள் பதிக்கப்பட்ட கழுத்து ஆபரணங்கள் கண்டி மாலைகளை அணிந்திருக்கின்றார். தொடிகளும் வீரத்தை வெளிப்படுத்தும் வளைகள், அந்த வளையல்களை எல்லாம் கங்கணம் என்றும் கூறுவார்கள். அவற்றையெல்லாம் கைகளில் அணிந்திருக்கின்றார். குழைகள் குண்டலங்கள், காதில் குண்டலங்களை அணிந்திருக்கின்றார். வினையை காய்ந்த புண்டர நுதலும் நம்முடைய வினைகளை நீக்கக்கூடிய திருநீர். அப்போ திருநீர் நம்முடைய எல்லா வினைகளையும் நீக்கக்கூடியது. அப்படி நம்முடைய வினைகளை நீக்கக்கூடிய அந்த திருநீற்றை முப்பட்டையாக திரிபுண்டரமாக நெற்றியில் அணிந்திருக்கின்றார். வெண்கலிங்கமும் வெண்மையான ஆடை, கலிங்கம்னா ஆடை, வெண்மையான ஆடையை அணிந்திருக்கின்றார். காப்பும் கவசத்தை அணிந்திருக்கின்றார். ஆய்ந்த தொண்டர்தம் அகம்பிரியாது அழகு எரிப்பர். இப்படி அந்த சொக்கநாத பெருமானை பார்த்த கண்கள் அந்த சொக்கநாத பெருமானை பற்றி ஆய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதாவது இடைவிடாது பூஜை செய்து கொண்டு மந்திர ஜபம் செய்து கொண்டு அவனை நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதான் ஆய்ந்த தொண்டர் அப்படின்ட்டு. அந்த தொண்டர்களினுடைய உள்ளத்தை விட்டு அவன் பிரியாது இருப்பான். அந்த தொண்டர்களினுடைய உள்ளத்தில் மேற்கூறிய இந்த அழகிய உருவமானது அப்படியே அழகை அள்ளித்தந்து கொண்டு அந்த அடியார்களுக்கு இருக்கின்றது. அதாவது இறைவனை ஆய்ந்த தொண்டர்கள் மேற்கூறிய இந்த அழகிய உருவத்தை மனதில் அவர்கள் அழகு ஒழுக அவர்கள் எழுதி பார்த்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனை பார்த்த கண்கள் அப்படியே ஒரு படம் எடுத்து அப்படியே மனசுக்குள்ள தங்க வச்சிருக்கிறது. பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு பிறக்கும் ஆசையோர் மறந்தும் இங்கு அணுகல் மின் பிறப்பை அணுகல் மின் பிறப்பை மறக்கும் ஆசையோர் இம்என மறக்கும் ஆசையோர் என வம்மின் அன்பரை வேந்து வம்மின் அன்பரை வேந்து ஒருக்கும் நோய் களைவான் என ஒருக்கும் நோய் களைவான் என ஒருவனும் பிறவி ஒருவனும் பிறவி அறுக்க வந்தனன் என்ப போல் அறுக்க வந்தனம் என்பவோ பரிச்சிலம்பு அலம்ப பரிசிலம்பு அலம்ப
647வது பக்கம் 2வது பாடல். பிறக்கும் ஆசையோர் மறந்தும். பூமியில மீண்டும் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை உள்ளவர்கள் மறந்து கூட இந்த குதிரைப்பாகற்கு எதிரில் வந்து விடாதீர்கள், இவருக்கு பக்கத்தில் வராதீர்கள். ஏன்னா கையில ஞான வாழ் வச்சிருக்கிறார், உங்க பிறவி நோயை நீக்கி விடுவார். ஆகையினால் மண்ணில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் மறந்து கூட இந்த பெருமானுக்கு பக்கத்தில் வராதீர்கள். பிறப்பை மறக்கும் ஆசையோர், பிறப்பை நீக்க வேண்டும் என்ற ஆசை உடையவர்கள் இம் என வம்மின். இம்னா வேக குறிப்பு. இம்முன்னுட்டு சொல்றதுக்கு முன்னுக்குட்டி எல்லாரும் இங்கே இந்த பெருமான் முன்னிலையில் வாருங்கள். அன்பரை, அன்பர்னா இந்த மாணிக்க வாசகரை, மாணிக்க வாசகரை வேந்து ஒருக்கும். வேந்தன்னா பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் தன்னை மாணிக்க வாசகருக்கு தண்டிக்கும் அந்த துயரை களையும் பொருட்டு, ஒருக்கும்னா தண்டிக்கும், நோயினா துயர், அந்த தண்டிக்கக்கூடிய துயரை களையும் பொருட்டு என ஒருவன், இப்படிப்பட்ட ஒருவன் நும் பிறவி அறுக்க வந்தனன் என்பபோல், உங்களுடைய பிறவியையும் அறுப்பதற்காக அவன் வந்திருக்கின்றான் என்று கூறுவது போல பரிச்சிலம்பு அலம்ப, அந்த குதிரைகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புகள் எல்லாம் சப்திக்கின்றன. அந்த சிலம்புகள் சப்தம் செய்வது எப்படி இருக்கின்றதா? இந்த மணிவாசக பெருமானுக்காக வேண்டி மட்டும் சுவாமி வரல, மணிவாசக பெருமானுக்கு அரசன் கொடுக்கக்கூடிய தண்டனைகளை நீக்குவதற்காக மட்டும் சுவாமி வரல, உங்களுடைய பிறவியை அறுப்பதற்காகவும் சுவாமி வந்திருக்கின்றார் என்று கூறுவது போல அந்த சிலம்புகள் எல்லாம் ஒலித்தனவா. அப்போ அந்த பெருமானை யாரெல்லாம் தரிசனம் செய்தார்களோ அவர்களுடைய பிறவி என்பது நீங்கிவிடும் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. குதிரை மீது சொக்கநாத பெருமான் இருக்கக்கூடிய அழகை வர்ணிக்கின்றார். சாய்ந்த கொண்டையை அந்த குதிரை பாகனாக சொக்கநாத பெருமான் அணிந்திருக்கின்றார். திருமுடியில் தலையில் தலைப்பாகை அணிந்திருக்கின்றார். ஒளி பொருந்திய வைரம் பதிக்கப்பட்ட கண்டிகளை எல்லாம் கழுத்தில் ஆபரணமாக அணிந்திருக்கின்றார். வீர வளையல்களை, வீர கங்கணங்கள் அந்த அவற்றையெல்லாம் கைகளில் அணிந்திருக்கின்றார். காதில் குண்டலங்கள் அணிந்திருக்கின்றார். வினையை நீக்கக்கூடிய திருநீற்றை நெற்றியில் திரிபுண்டரமாக முற்பட்டையாக அணிந்திருக்கின்றார். வெண்மையான ஆடையை, தூய்மைக்கு இலக்கணமான வெண்மையான ஆடையை அணிந்திருக்கின்றார். கவசங்கள் அணிந்திருக்கின்றார். இவருடைய இந்த அழகை ஆய்ந்த அழகை பார்த்த உண்மையான தொண்டர்கள், இந்த இறைவனை பற்றி ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள், இறைவனை வணங்கும் தொண்டர்கள், வாழ்த்தும் தொண்டர்கள், பூஜை செய்யும் தொண்டர்கள், அவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆய்ந்த தொண்டர்களினுடைய உள்ளத்தை விட்டு பிரியாது இருக்கக்கூடியவன். அந்த உள்ளத்தில், அந்த தொண்டர்களினுடைய உள்ளத்தில் மேற்கூறிய இந்த அழகிய திருவுருவமானது அழகுக்கு அழகு சேர்த்தார் போல் அழகினை வீசிக்கொண்டிருக்கின்றது. அதாவது அந்த அழகிய உருவத்தை அவர்கள் சிந்தனை செய்து கொண்டே அவர்கள் இருக்கின்றார்கள். மண்ணில் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று ஆசை உடையவர்கள் மறந்து கூட இந்த பெருமானுக்கு பக்கத்தில் வந்துவிடாதீர்கள். பிறப்பை நீக்க வேண்டும் என்று ஆசை உடையவர்கள் இம் என்று சொல்வதற்கு முன்னமேயே வேகமாக இங்கே வாருங்கள். மணிவாசக பெருமானாகிய தன்னுடைய அன்பரை வேந்தன் பாண்டிய மன்னன் தண்டிக்கும் அந்த துயரை களையும் பொருட்டு மட்டும் இவன் வரவில்லை, உங்களுடைய பிறவியையும் அறுப்பதற்காக இந்த பெருமான் இங்கே இந்த குதிரை பாகனாக வந்திருக்கின்றான் என்று கூறுவது போல அந்த குதிரைகளினுடைய சிலம்புகள் எல்லாம் சப்தித்து கொண்டு இருக்கின்றது. கங்கையை ஜடைமுடியின் மேல் கரந்தனை அவள் போல்
காவேரி எங்கள் தம்மையும் கரந்திடு என்று இறந்து காவேரி துங்கபத்திரை ஆதியாம் நதிகளும் சூழ துங்கபத்திரை ஆதியா நதிகளும் சூழ பொங்கி வீழ்வ போல் ஒலியலும் கவரியும் புரள பொங்கி வீழ்வோர் பொழியலும் கவரியும் புரள கங்கையை சடைமுடியின் மேல் கரந்தனை. கங்காதேவியை தன்னுடைய சடைமுடிக்குள் சுவாமி மறைத்து வைத்திருக்கின்றார். கரந்தனைனா மறைத்து வைத்தல் அர்த்தம். அப்போ அந்த கங்காதேவியை போல எங்களையும் அந்த காவேரி, துங்கபத்திரை போன்ற எல்லா நதிகளும், கங்கை, காவேரி, சிந்து, கிருஷ்ணா, சரஸ்வதி, கோதாவரி போன்ற எல்லா நதிகள், காவேரி, தாமிரபரணி போன்ற எல்லா நதிகளும் சுவாமிகிட்ட வந்து வேண்டுதான், எங்களையும் நீ உன்னுடைய சடைக்குள் மறைத்து வைப்பாயாக, எங்கள் தம்மையும் கரந்திடு மறைத்து வைப்பாயாக என்று வேண்டுவது போல காவேரி, துங்கபத்திரை முதலிய எல்லா நதிகளும் இறைவனை சூழ்ந்து கொண்டு பொங்கி கீழே வழிவது போல ஒளியலும் கவரியும் குரல். அதாவது அந்த மேலாடைகள், வெண்சாமரைகள் எல்லாம் வீசிக்கொண்டு வருகின்றார்கள். மேலே சின்ன ஒரு ஆடையை வைத்து கொண்டு இந்த ஆட்டம், இந்த கிராமிய ஆட்டங்கள்லாம் ஆடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கைக்குட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே வீசிக்கிட்டு, அதுபோல் மேலாடைகளை வச்சுக்கிட்டு அது காற்றும் வரும், கொஞ்சம் பெரிய ஆடைகளாக இருக்கும், காற்றும் வரும், அதுக்கு பேர் ஒலியல்னு பேர், மேலாடை. ஆமாம், ஒயிலாடை. அந்த ஒலியல் அப்படின்னா அது மேலாடை, கவரினா வெண்சாமரை. சுவாமியை சுற்றி அந்த மேலாடைகளையும் கவரியையும் எல்லோரும் வீசிக்கொண்டு வருகின்றார்கள். அந்த மேலாடையும் வெண்மை நிறமாக இருக்கும், கவரியும் வெண்மை நிறமாக இருக்கும். இந்த கவரிமான்லேருந்து தயாரித்தது அதுவும் வெண்மை நிறமாக இருக்கும். இந்த வெண்மை நிறமானது சுவாமிக்கு ரெண்டு பக்கத்துலையும் வீசுவது எப்படி இருக்குன்னா, தண்ணீர் வந்து வெண்மை நிற நிறமாக இருக்கும். அப்போ இந்த எல்லா நதிகளும் அந்த வெண்மை நிற தண்ணீரை கொண்டு வந்து நிறுத்தி வைத்தது போல அந்த மேலாடையும் கவரிகளும் நதிகளை குறிப்பதாக இருக்கிறது. அந்த நதிகளெல்லாம் சுவாமி காலில் விழுந்து, நீ கங்கையை மட்டும் சடையில் வச்சிருக்கிற, எங்களையும் சடையில் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி வேண்டுவது போல இருந்ததாம். அந்த மேலாடையையும் கவரியையும் வீசுவது, அந்த நதிகளெல்லாம் வந்து இறைவனிடத்தில் வேண்டுவது போல இருந்தது அப்படின்ட்டு இதுல ஒரு வர்ணனை. வாவி நாரிய வாழ்கிதழ் தாமரை மலரோ, வாவி நாரிய வாழ்கிதழ் தாமரை மலரோ, நாவினாள் உமை நாயகன் நான்மறை பரியா, நாவினாள் உமை நாயகன் நான்மறை பரியா, மேவினான் என தான் ஒரு வெண்குடையாகி, மேவினான் என தான் ஒரு வெண்குடையாகி, பாவினாள் என முடியின் மேல் பால் நிலா கால, பாவினாள் என முடியின் மேல் பால் நிலா கால. வாவினா பொய்கை, தடாகம். நாரியன தோன்றிய, அந்த தடாகத்தில் தோன்றிய வால் அப்படின்னா வெண்மைன்னு அர்த்தம். தடாகத்தில் தோன்றிய வெண்மையான இதழ்களை உடைய தாமரை, அதாவது வெண்தாமரை. அந்த வெண்தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவன் மலரோன் யாரு? பிரம்மதேவன். அந்த பிரம்மதேவனினுடைய நாக்கில் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. அப்போ மலரோன் நாவினாள், பிரம்மதேவனினுடைய நாவில் இருக்கக்கூடிய சரஸ்வதியானவள். அவ ஒரு எப்படி இருக்கின்றாளாம்?
உமை நாயகன் உமாதேவிக்கு தலைவன் அந்த சொக்கநாத பெருமான் 4 வேதங்களையே குதிரையாக கொண்டு இங்கே வந்திருக்கின்றார். 4 வேதங்களையே ஒரு குதிரையாக்கி அந்த குதிரையில் அமர்ந்து இங்கே வந்திருக்கின்றான். ஏன்னா அந்த வேதங்களும் சரஸ்வதிக்கு உரியது என்ன அப்படின்ட்டு அப்படி அந்த குதிரைகளையே வேதங்களையே குதிரையாக கொண்டு அவன் வந்திருக்கின்றான். நாமும் அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த சரஸ்வதி தேவியானவள் ஒரு வெண் குடையாக தன்னை மாற்றிக்கொண்டு நிழல் செய்தாள். பாவினாள் அப்படின்னா நிழல் செய்தல். அந்த இறைவனுக்கு நிழல் செய்து கொண்டு வந்தது போல, சுவாமிக்கு நிழல் ஏற்படுத்தி கொண்டு வந்தது போல இறைவனுடைய திருமுடியின் மேல் அந்த நிலாவானது பால் போன்ற ஒரு வெண்மை நிறத்தை அது பொழிந்து கொண்டு இருக்கின்றது. நிலா பால் காலன பொலியன்னு அர்த்தம். அந்த நிலவானது அந்த பால் போன்ற நிறத்தை வெண்மை நிறத்தை அது பொழிந்து கொண்டிருந்தது. அதாவது குளிர்ச்சியை கொடுத்து கொண்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லப்படுகின்றது. அதாவது சரஸ்வதி தேவி நாமளும் ஒரு குடையாக சுவாமிக்கு நிழல் கொடுத்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு தன்னை ஒரு குடையாக மாற்றிக்கொண்டு நிழல் செய்து கொண்டு வருகின்றார். இது எப்படி இருக்குன்னா, நிலா ஆகாயத்தில் உள்ள நிலா அந்த பால் போன்ற அந்த குளிர்ச்சியை எப்படி பொழிந்து கொண்டு இருக்கின்றதோ அதுபோல சரஸ்வதியும் அந்த வெண்கொற்ற குடையாக சுவாமிக்கு இருந்து கொண்டு இறைவனுக்கு நிழல் செய்து கொண்டு அவள் வருகின்றாள் அப்படின்ட்டு அந்த ஒரு இயற்கை வர்ணனையும் சேர்த்து அதை சேர்த்து சொல்லப்படுகிறது. அது சரஸ்வதிங்கிறவ வெள்ளைக்கலை தான், அவள் வெள்ளை ஆடை தான் உடுத்திருப்பாள், வெள்ளைக்கலை உடுத்து அப்படின்ட்டு. நிலாவும் நிலா பால் பொழிய, அப்போ நிலவு பால் போன்ற வெண்மை நிறத்தை பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்போ சரஸ்வதியும் வெண்மை நிற ஆடைகளை உடுத்துவாள். அவள் இப்பொழுது வெண் குடையாக மாறிவிடுகின்றாள். அப்படி அந்த ஒரு உவமையை சொல்லப்படுகின்றது. வெண்தாமரை கன்றி நின்பதம் தாங்கையன் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ அப்படின்ட்டு அந்த வெண்தாமரையில் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி, அதே வெண்தாமரையில் இருக்கக்கூடியவன் பிரம்மதேவன். குதிரைப்பாகனாகிய சொக்கநாத பெருமானை சுற்றிலும் அந்த கணங்கள் எல்லாம் மேலாடைகளை, வெண்மையான மேலாடைகளை வீசிக்கொண்டும் கவரிகளை வீசிக்கொண்டும் அவர்கள் வருகின்றார்கள். அந்த வெண்மையான மேலாடையும் வெண்மையான கவரியும் வெண்மையான தண்ணீரை போல அவைகள் அந்த வெண்மை நிறத்தோடு இருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது என்றால், எல்லா நதிகளும், காவேரி துங்கபத்திரை முதலிய எல்லா நதிகளும் இறைவனை சூழ்ந்து கொண்டு பொங்கி விழுவது போல, என பொங்கி விழுவது போல அந்த மேலாடைகளும் கவரிகளும் வீசப்படுகின்றது. பொங்கி அந்த நதிகளெல்லாம் பொங்கி இறைவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி இறைவனிடத்தில் வேண்டுகின்றது அந்த நதிகளெல்லாம். இறைவனே, நீ கங்கையை உன்னுடைய சடைமுடியின் மீது மறைத்து வைத்திருக்கின்றாய். அந்த கங்கையைப் போல எங்கள் அனைவரையும் நீ உன்னுடைய சடைமுடியில் மறைத்து வைப்பாயாக, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக என்று அவர்கள் இறைவனிடத்தில் வேண்டுவது போல இந்த மேலாடைகளும் வெண்சாமரைகளும் வீசப்பெற்றது. பொய்கையில் தோன்றிய வெண்மையான இதழ்களை உடைய தாமரை வெண்தாமரை. அந்த வெண்தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மதேவனினுடைய நாவில் இருக்கக்கூடியவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதியானவள் நினைத்து பார்க்கின்றாள், உமாதேவியின் நாயகனாகிய அந்த சொக்கநாத பெருமான் 4 வேதங்களையே ஒரு குதிரையாக ஆக்கி இந்த மதுரை மாநகரத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றான். நாமும் அவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று அந்த சரஸ்வதி தேவி நினைத்து கொண்டு தன்னை ஒரு வெண்குடையாக மாற்றிக்கொண்டு நிழல் செய்தது போல எது இருந்ததாம், அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய நிலா பால் போன்ற அந்த
வெண்மை நிறத்தை பொழிந்து கொண்டு இருந்தது இறைவனுடைய திருமுடி மேல். முறையின் ஓதிய புராணம் மூவாரும் நாம் பொழியும் முறையின் ஓதிய புராணம் மூவாரும் நாம் மொழியும் இறைவனாம் இவன் படைத்து அழித்து அழிப்பவன் இவனே. இறைவனாம் இவன் படைத்து அழித்து அழிப்பவன் இவனே. மறையலாம் முறையிடும் பரம்பொருள் என வாய்விட்டு மறையலாம் முறையிடும் பரம்பொருள் என வாய்விட்டு அறையுமாறு போல் இயங்கள் ஈரொன்பதும் ஆர்ப்ப அறையுமாறு போல் இயங்கள் ஈரொன்பதும் ஆர்ப்ப. முறையின் ஓதிய புராணம், முறைப்படி சமைக்கப்பட்ட, முறைப்படி அமைக்கப்பட்ட அந்த 18 புராணங்கள், 18 புராணங்கள். அந்த 18 புராணங்களும் என்ன கூறுகின்றது? நாம் மொழியும் இறைவனாம் இவன், நாம் சொல்லக்கூடிய இறைவன் என்ற தகுதி உடையவன் இந்த சிவபெருமான் தான். இந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்று புராணங்கள் சொல்லுகிறது? படைத்து காத்து அழிப்பவன் இவனே என்று அந்த புராணங்கள் எல்லாம் சிவபெருமானினுடைய பெருமையை எடுத்து கூறுகிறது. மேலும் வேதங்கள் எல்லாம் முறையிடக்கூடிய பரம்பொருள் சிவபெருமான் ஒருவனே என்று வாய்விட்டு புராணங்கள் கூறுவது போல அந்த வாக்கியங்கள் 18 அங்கே வாசிக்கப்பட்டன. அதாவது 18 வாக்கியங்கள் அங்கே வாசிக்கப்படுகிறது. இயங்கள் அப்படின்னா வாக்கியங்கள், 9 அப்படின்னா 2 × 9 18, 18 விதமான வாக்கியங்கள் அங்கே வாசிக்கப்படுகிறது. அந்த வாக்கியங்கள் வாசிப்பது என்ன கூறுகின்றதா? அந்த 18 புராணங்களும் எதை மையமாக கூறுகின்றது? நாங்கள் சொல்லக்கூடிய கடவுள் இந்த சொக்கநாத பெருமான் ஒருவனே, எங்களையெல்லாம் படைத்து காத்து அழிப்பவன் இந்த சொக்கநாத பெருமானே. வேதங்கள் எல்லாம் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இருக்கக்கூடிய அந்த பெருமானிடத்தில் முறையிடக்கூடிய பரம்பொருளாக அந்த பெருமான் இருக்கின்றார் என்று அந்த புராணங்கள் எல்லாம் வாய்விட்டு கூறுவது போல அந்த வாக்கியங்கள் எல்லாம் இசைக்கப்பட்டது அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. இதுல திருவம்பாவையில சொல்லும் பொழுது ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வழி சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவும் செய்ய அணிகுழல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீராடு ஏல்வோர் எம்பாவாயே. இந்த பாட்டில் சொல்றது மாதிரி காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அந்த முத்தொழில்களையும் இறைவன் ஒரு விளையாட்டாக செய்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மிடைந்த மாயவாம் பரித்திரள் மேல் திசை நோக்கி மிடைந்த மாயவாம் பரித்திரள் மேல் திசை நோக்கி நடந்த நாயகன் நான்மறை துறவியும் நாற்பனும் நடந்த நாயகன் நான்மறை துறவியும் நாற்பனும்
அடைந்ததால் எழும் தூளிகள் அண்டமும் திசையும் அடைந்ததாயும் தூளிகள் அண்டமும் திசையும் படர்ந்த போம்பழியாது என மயங்கினான் பரிதி பரந்த போம்படியாது என மயங்கினான் பருதி மிடைந்த அப்படின்னா நெருங்கிய அப்படின்னு அர்த்தம். மாய வாம் பரித்திரள். மாயம்னா இங்க நரியளைத்தான் குதிரைகளாக மாற்றியிருக்காங்க. என்ன அதனால அப்படிப்பட்ட மாயத்தை உடைய, வாம்னா தாவி செல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அந்த மாயத்தை செய்யக்கூடிய தாவி செல்லக்கூடிய குதிரை கூட்டம். திரள்னா கூட்டம், பரினா குதிரை. அந்த குதிரை கூட்டம் நெருங்கி அவைகளெல்லாம் மேல் திசை நோக்கி அப்படியே நடந்து செல்கின்றது. நாயகன் நான்மறை புரவியும் நாப்பன். சிவபெருமான் அந்த 4 வேதங்களே குதிரையாக இருக்க அந்த குதிரையின் நடுவில் அமர்ந்து கொண்டு அவரும் சென்று கொண்டு இருக்கின்றார். இப்படி அந்த குதிரைகள் எல்லாம் சென்று கொண்டு இருப்பதனால் செல்லக்கூடிய வழியில் தூசிகள் எழுகின்றது. தூளி அப்படின்னா தூசின்னு அர்த்தம். அடைந்ததால் எழும் தூளிகள், தூளினா தூசி. அந்த தூசிகள் என்ன எப்படி பரவிச்சான்? அண்டமும் திசையும் படர்ந்த, எல்லா அண்டங்களிலும் எல்லா திசைகளிலும் எல்லா திக்குகளிலும் அந்த தூசிகள் படர்ந்து இருந்ததாம். இதனால சூரியன் வழி தெரியாம எப்படி நாம செல்வது, போம்பழி யாது, நாம எந்த வழியில பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற வழி தெரியாம மயங்கி போய் சூரியன் இருந்தார். அந்த அளவுக்கு சூரியனையே மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த தூசிகள் எல்லாம் எங்கும் பரவி இருந்தது. இப்போ கூட இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடலாம். ஒரு நாட்டில் அந்த எரிமலை வெடித்து அந்த புகை இந்தியா வரைக்கும் வருது அப்படின்ட்டு போடுறாங்க. ஆமாம், அந்த ஏரோப்ளைனே நிப்பாட்டிட்டாங்க அந்த நாட்டில் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த குதிரை கூட்டங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய அந்த தூசியானது எல்லா அண்டங்கள் திசைகளையெல்லாம் படர்ந்து அதையெல்லாம் அப்படியே மூடுகின்றது. இதனால சூரியன் அவனும் இந்த தூசியினால மறைக்கப்படுகின்றான். மறைக்கப்படுவதனால எப்படி சுத்துறது, அந்த சுற்றி வரக்கூடிய பாதை தெரியாம சூரியனே மயங்கி போய் இருக்கின்றான். சூரியன் எப்படிப்பட்ட ஒளிப்புலந்து அவனே மயங்கி போய் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த திருவண்ணாமலை பதிகத்தில் சொல்லும்போது சம்பந்த பெருமான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உண்ணாமலை உமையாளுடன் பதிகத்தில் கடைசி பாட்டில் சொல்லும்போது, வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசார் சாரல் அப்படிம்பாங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோடி சூரிய பிரகாசம், அதெல்லாம் கடந்தவர். கோடி சூரிய பிரகாசம்னு நம்ம ஒரு கணக்குக்கு சொல்லுதோம். அதையெல்லாம் கடந்த பெருமானவர், அளவில்லாத பிரகாசம். ஆனால் நம்ம பார்க்கறது ஆகாயத்தில் ஒரு சூரியனை தான் பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு சூரியன், இந்த ஒரு சூரியனே நம்ம கோடை காலத்தில் நின்று பார்க்க முடியாது. கண் அப்படியே நம்ம தாழ்த்திடுவோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த சூரியன் கோடி சூரிய பிரகாசத்தை எப்படி தன்னுடைய கண்ணால் பார்ப்பான்? சூரியனால் அந்த கோடி சூரிய பிரகாசத்தை பார்க்க முடியாது, அந்த இடத்துல செல்லவும் முடியாது. அதனால் என்ன செஞ்சாராம் சூரியன், திருவண்ணாமலையை கொஞ்சம் விட்டு ஒரு தூரத்திலேயே சுற்றி வந்தாராம். அப்போ திருவண்ணாமலையில் வெயிலே கிடையாதுங்கும் போது அங்கே ஒரு குளிர்ச்சி சாரல் இருந்து கொண்டே இருக்குது அப்படின்ட்டு சம்பந்த பெருமான் சொல்கிறாங்க. வெம்புந்திய கதிரோன், வெம்மை மிகுந்த கதிரோன், அதையும் சொல்லணும்ல. அந்த சூரியன் வெம்மை மிகுந்த கதிரோன் அப்படின்னா கோடை காலமாக எடுத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். அப்போ வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும்.
திருவண்ணாமலைக்கு சூரியன் வரும்போது அதனுடைய ஒளி விலகி போகுமா, திருவண்ணாமலையை விட்டு விலகி போகும். இப்போ நம்ம கைலாயத்தில் குறுக்க யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி சூரியன் வந்து திருவண்ணாமலையை விட்டு விலகி போகிறாராம், ஒளி விலகும். அப்படி ஒளி விலகி போகிறதுனால அங்கே எப்பொழுதும் சாரல் விரிந்து பறந்து இருந்து கொண்டே இருக்கிறது, ஒரு சாரல் ஒரு குளிர்ச்சி அங்கே இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்ட்டு பதிவிட்டுறாங்க. அது மாதிரி இந்த குதிரைகளால் ஏற்படக்கூடிய இந்த தூசிகள்லாம் எல்லா அண்டங்கள் திசைகளெல்லாம் இந்த தூசிகள் சென்று தங்கி இருக்கின்றது. அதனால சூரியனும் மறைக்கப்படுகின்றான். இப்ப சூரியனுக்கு எப்படி போகுவது அப்படின்னு வழி தெரியாம அவனும் மயங்கி இருக்கின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகின்றது. முறைப்படி எழுதப்பட்ட 18 புராணங்களும் என்ன சொல்கின்றது என்றால், நாங்கள் கூறும் இறைவன் இதோ வருகின்றான் குதிரை பாகனாக என்று அவைகள் கூறுகின்றது. மேலும் அந்த இறைவன் அனைவத்தையும் படைத்து காத்து அழிக்கக்கூடியவனாகவும் இவனே இருக்கின்றான் என்று அந்த புராணங்கள் கூறுகின்றது. வேதங்களெல்லாம் முறையிடக்கூடிய ஒரே பரம்பொருளாக இந்த இறைவனே இருக்கின்றான் என்று அந்த வேதங்களெல்லாம் வாய்விட்டு சொல்கின்றது. அதுபோல இந்த புராணங்களும் வாய்விட்டு கூறுவது போல அங்கே இருக்கக்கூடிய 18 விதமான வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டு கொண்டு அந்த வாத்திய கோஷங்களுக்கு நடுவில் குதிரை பாகனாக வேத குதிரையில் இறைவன் ஏறி வருகின்றான். அந்த நரியை பரியாக்கி அந்த மாயத்தன்மை வாய்ந்த தாவி செல்லக்கூடிய அந்த குதிரை கூட்டங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருங்கி கொண்டு அவைகளெல்லாம் மேல் திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், அந்த குதிரை பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் 4 வேதங்களாகிய அந்த குதிரைகளுக்கு நடுவில் அவனும் ஒரு குதிரையில் ஏறி வருகின்றான். இந்த குதிரைகளெல்லாம் வருவதனால் அந்த குதிரையினுடைய குழம்புகள் கீழே பட்டு தூசிகள் மேலே எழும்புகிறது. அந்த தூசிகளானது எல்லா அண்டங்களையும் 8 திசைகளையும் எல்லா திக்குகளிலும் படர்ந்து இருக்கின்றது. ஆகையினால் எங்கு பார்த்தாலும் தூசிமயமாக இருக்கின்றது. சூரியனையும் இந்த தூசியானது மறைக்கின்றது. ஆகையினால் சூரியன் தான் செல்லும் வழி எது என்று தெரியாமல் மயங்கிக் கொண்டு அந்த சூரியன் இருக்கின்றான். பள்ளம் ஆக்குவ திடரினை பள்ளத்தை மேடு, பள்ளம் ஆக்குவ திடரினை பள்ளத்தை மேடு, கொள்ள ஆக்குவ பாரலாம் விளாளி கொப்பளித்து, கொல்ல ஆக்குவ பாரலாம் விளாளி கொப்பளித்து, வெள்ளம் ஆக்குவ தோழியால் வெள்ளத்தை வெறிதாய், வெள்ளம் ஆக்குவ தூளியால் வெள்ளத்தை வெறிதாய், உள்ளது ஆக்குவ புள்ளுவ குரு கொண்ட பரிமா, உள்ளது ஆக்குவ புல்லுவ ஒரு கொண்ட பரிமா. இப்போ இந்த குதிரைகள்லாம் கால்களால நடந்து செல்கின்றது. அப்போ பள்ளத்தை அவைகளெல்லாம் மேடாக ஆக்கி கொண்டு செல்கிறது. பள்ளம் மேட்டை பள்ளமாக ஆக்கி கொண்டு செல்கிறது. திடர் அப்படின்னா மேடுன்னு அர்த்தம். மேட்டை இதுக மிதிச்சு அது பள்ளமாயிருது. பள்ளத்தை மேடு கொள்ள ஆக்குவர். பள்ளத்தை போகும்போது மண் அதில் பட்டு தள்ளி தள்ளி அந்த பள்ளம் அப்படியே நிரம்பி விடுகிறது. அப்போ பள்ளத்தை மேடு கொள்ள இந்த குதிரைகளெல்லாம் நடந்து செல்கின்றது. பாரெல்லாம் விளாளி கொப்பளித்து வெள்ளம் ஆக்குவர். செல்லக்கூடிய அந்த இடங்களிலெல்லாம், இந்த பூமியிலெல்லாம் விளாளி அப்படின்னா அந்த குதிரையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு நுரை, அந்த நுரைக்கு பேர் விளாளி அப்படின்னு பேர். அந்த நுரையை கொப்பளித்து கொண்டே குதிரைகள் செல்லுகிறது. அது வெள்ளமாக அங்கே இருக்கின்றது. வெள்ளம் பெருகுச்சுன்னா எப்படி இருக்கும், அதுபோல அந்த குதிரையினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நுரையானது எங்கு பார்த்தாலும் கொப்பளிக்கப்பட்டு வெள்ளம் பாய்ந்து வருவது போல அது இருக்கின்றது.
தூளியால் வெள்ளத்தை வெறிதாய் உள்ளது ஆக்குவர். சரி, அதே நேரத்தில் இந்த குதிரைகள் வந்து தூசியை கிளப்பி கொண்டே செல்கிறது. அந்த தூசிகள் எல்லாம் அந்த விலாடி, அந்த வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த நுரையை வத்தி போகும்படி இந்த தூசிகள் எல்லாம் அது மேலே போய் விழுது. என்ன, அப்போ அந்த வெள்ளம் வர்ற மாதிரி இருக்கு, அதுல உடனே இந்த தூசிகள் எல்லாம் போய் விழுந்து அந்த வெள்ளத்தை வற்றி போகும்படி, வெறிதாய் அப்படின்னா வற்றி போகும்படி இந்த குதிரைகள் நடக்கக்கூடிய இடம் இப்படி மாறிக்கொண்டே வருகிறது. புல்லுக உருக்கொண்ட பரிமா. புல்லுக அப்படின்னா வஞ்சகம்னு அர்த்தம். அந்த வஞ்சக வடிவத்தை கொண்டது. ஏன், நரி வந்து ஒரு வஞ்சனையான ஒரு மிருகம். அப்படி அந்த வஞ்சனையான மிருகம், அறிவு கூடிய அந்த மிருகத்தினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்ட அந்த குதிரைகள் எல்லாம் இப்படி செல்லும் இடங்களிலெல்லாம் அவைகள் ஒவ்வொன்றை ஒரு பரிணாமத்தை ஏற்படுத்தி கொண்டு அவைகள் செல்லுகின்றது. கொய்வுளை பரியெழுந்த தூள் கோப்பவான் கங்கை. கொய்வுளை பரியெழுந்த தூள் கோப்பவான் கங்கை. வையை ஒத்தது ஏழ் பசும்பரி செம்பரி மாவா. வையை ஒத்தது ஏழ் பசும்பரி செம்பரி மாவா. செய்தது ஒத்தது சிந்துரம் திசை கயமுகத்து. செய்தது ஒத்தது சிந்துரம் திசை கயமுகத்து. பெய்தது ஒத்ததால் ஒத்தது பெரும்பகல் மாலை. பெய்தது ஒத்ததால் ஒத்தது பெரும்பகல் மாலை. கொய் உழை பறி எழுந்த. கொய் உழை அப்படின்னா கொய்த அப்படின்னு அர்த்தம். கொய்தல் அப்படின்னா கத்தியால் வெட்டுதல், இல்லை கத்திரிக்கோளால் வெட்டுதல்னு அர்த்தம். இந்த குதிரைக்கு முதுகுல வந்து முடி இருக்கும். அந்த முடியை வந்து விற்பனைக்குரிய குதிரைகள் எல்லாம் அழகா கத்திரிக்கோள் வச்சு அழகா வெட்டி விட்டுருப்பாங்க. அதைத்தான் இதில் வந்து சொல்றாங்க. அப்படி கத்திரியால் அழகாக வெட்டப்பட்ட அந்த பிடரி மயிர், அந்த பிடரி மயிரை உடைய குதிரை, அந்த குதிரைகளால் எழுந்த தூள், எழுப்பப்பட்ட அந்த தூசியானது போப்ப எங்கும் கலந்ததால், எங்கும் கலந்து இப்பொழுது இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் தூசி மயமாக இருக்கின்றது. இதனால அந்த தூசி வந்து ஆகாயத்திலையும் போய் நிற்கும். ஆகாயத்துல ஆகாய கங்கை நதி ஓடுது. இப்ப ஆகாய கங்கை நதி பூமிக்கு வந்து ஓடுவது மாதிரி இருக்கலாம். வைகை நதி பூமியில ஓடுது. அந்த வைகை நதி எப்படி பூமியில ஓடிக்கொண்டு இருக்கின்றதோ அதுபோல ஆகாய கங்கையும் பூமியில் அந்த நதி பாய்ந்து செல்வது போல இந்த தூசியானது ஆகாய கங்கையையும் மறைத்து ஒரு பூமிக்கு உரிய ஒரு பகுதியை போல அந்த தூசியானது இருக்கின்றது அப்படின்ட்டு. வான் கங்கை, வான் கங்கைனா ஆகாய கங்கை. வையை ஒத்தது, வைகை நதி எப்படி பூமியில பாய்ந்து ஓடுகிறதோ அதுபோல இந்த ஆகாய கங்கையும் கீழே பூரா தூசியா இருக்குது. அதுக்கு மேல இந்த ஆகாயத்துல ஆகாய கங்கை பாய்ந்து செல்லுகிறது. அப்போ பூமியில பாய்ந்து செல்வது போல இந்த ஆகாய கங்கை இருக்கின்றதாம். அந்த அளவுக்கு இந்த தூசியானது எங்கும் பரவி இருக்கின்றது. ஏழ் பசும்பரி செம்பரி மாவா செய்தது ஒத்தது. சூரியனுக்கு 7 குதிரைகள், அது வந்து பச்சை நிறத்தை உடையதாக அது சூரியனுடைய தேர்ல பூட்டி இருக்கப்படும். அந்த 7 பசுமையான நிறத்தை உடைய பரி குதிரை இப்ப இந்த தூசி அது மேல பட்டு சிவந்த குதிரையாக மாறிவிடுகிறது. சிகப்பு கலரை வச்சு அடிச்ச மாதிரி இந்த தூசியானது அந்த குதிரையினுடைய நிறத்தையே மாற்றி அமைத்து விடுகிறது. அப்ப மாவா செய்தது ஒத்தது, அது போன்று செய்து இந்த தூசி எங்கும் படர்ந்து இருக்கின்றது. சிந்துரம் திசை கயமுகத்து பெய்தது ஒத்ததால்.
8 திசைகளில் இருக்கக்கூடிய அந்த யானை, 8 திசைகளை தாங்கக்கூடிய அந்த கயம்னா யானைன்னு அர்த்தம். அந்த யானையினுடைய உருவத்தின் மீது சிந்தூரம் பூசினா, சிகப்பு கலர் பூசினா எப்படி இருக்கும்? அது போல இந்த புழுதியானது, சிவந்த புழுதியானது யானையினுடைய கரிய உருவத்தை சிவந்த உருவமாக மாற்றி விடுகிறது. அது எப்படி இருக்குன்னா, யானைக்கு சிந்தூரம் பூசின மாதிரி இருக்கின்றது இந்த தூசியானது. மேலும் பகல் பொழுது மாலை பொழுதை போல இப்பொழுது எங்கு பார்த்தாலும் அந்த தூசியானது மூடி சூரியன் தெரியாமல் மாலை பொழுதை போல அது இருக்கின்றது. குதிரைகள் நடந்து வரும் பொழுது அந்த குதிரை குழம்புகள் பட்டு மேடானது பள்ளமாக மாறுகின்றது. அந்த குதிரை குழம்புகள் பட்டதனால் பள்ளங்கள் மேடாக மாறிக்கொண்டு வருகிறது. மேலும் அந்த குதிரைகள் தான் செல்லும் அந்த பூமியில் உள்ள வழிகளிலெல்லாம் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நுரையை கொப்பளித்து கொண்டு வருகிறது. அது வெள்ளத்தை போல பாய்ந்து செல்கிறது. மேலும் அந்த குதிரைகள் எழுப்பக்கூடிய அந்த தூசி அந்த வெள்ளத்தின் மீது விழுந்து அந்த வெள்ளமே வற்றி போகும்படி அந்த தூசியானது இப்பொழுது இருக்கின்றது. இப்படி அந்த வஞ்சகமான நரி வடிவத்தில் இருக்கக்கூடிய நரி வடிவத்தை குதிரை வடிவமாக மாற்றி கொண்டு வந்த அந்த குதிரைகள் எல்லாம் இப்படி தங்களுடைய கால் குழம்புகளை அழுத்தி அவைகள் நடந்து கொண்டு வருகின்றது. கத்திரியால் வெட்டப்பட்ட பிடரி மயிரை உடைய அந்த குதிரைகள் நடப்பதனால் எழுந்த அந்த தூசிகளானது எங்கும் கலந்ததின் காரணமாக ஆகாய கங்கையானது வைகை நதியை ஒத்து இருக்கின்றது. ஏனென்றால் வைகை நதி பூமியில் தரையில் பாய்ந்து செல்லக்கூடிய நதி. இப்பொழுது அந்த தூசியானது ஆகாய கங்கைக்கு கீழே ஒரு படலமாக இருக்கின்றது. அது பூமியை போல இருக்கின்றது. அந்த பூமியில் பாய்ந்து ஆகாய கங்கை செல்வதைப் போல வைகை நதியைப் போல அது இருக்கின்றது. அடுத்து சூரியனுக்கு உரிய 7 விதமான குதிரைகள். அந்த குதிரைகள் எல்லாம் பச்சை நிறத்தை உடையது. அந்த குதிரைகளின் மீது இந்த தூசிகள் எல்லாம், சிவந்த தூசிகள் எல்லாம் பட்டு அந்த குதிரைகள் எல்லாம் சிவந்த குதிரைகளாக மாறி இருப்பது போல இருக்கின்றது. மேலும் 8 திசைகளை தாங்கக்கூடிய அந்த யானை முகத்தை உடைய அந்த யானைகளின் உடல் முழுவதும் சிந்தூரம் என்ற அந்த சிவந்த நிற பூச்சு பூசப்பட்டது போல அந்த யானைகள் எல்லாம் இந்த தூசியினால் மறைக்கப்பட்டு சிவந்த யானைகளாக அவைகள் இருக்கின்றது. இப்படி அந்த பெரும் பகல் பொழுதானது மாலை பொழுதை ஒத்து எங்கும் இந்த தூசி மயமாக அது இருக்கின்றது. விளம்புகின்ற அச்சம்பு வெம்பரித்திரள் மிதிக்கும், விளம்புகின்ற அச்சம்பு வெம்பரித்திரள் மிதிக்கும், குழம்பு கிண்டிய எழுந்த தூள் குன்று இறகு அறிந்தோ, குழம்பு கிண்டிய எழுந்த தூள் குன்று இறகு அறிந்தோ, வளம் புகுந்து அடைவார் புறவழி பொறி வேள்வி, வளம் புகுந்து அடைவார் புறவழி பொறி வேள்வி, களம் புகைந்து எழு தோற்றமே அல்லது கடாதா, களம் புகைந்து எழு தோற்றமே அல்லது கடாதா. இவ்வாறு சொல்லக்கூடிய அச்சம்பு, சம்புன்னா நரின்னு அர்த்தம். அந்த நரிகளெல்லாம் வலிமையான குதிரை கூட்டங்களாக மாறி அவைகள் மிதித்து குழம்புகளால், கால் குழம்புகளால் மிதித்து கொண்டு கிண்டிக் கொண்டு செல்வதனால் ஏற்படக்கூடிய அந்த எழுந்த தூசியானது எப்படி இருக்கின்றதாம்? வேள்வி புகை போல இருக்கின்றதாம். எப்படிப்பட்ட வேள்வி புகை போல அது இருக்கின்றதாம்? ஒரு காலத்தில் அந்த இந்திரனானவன் மலையினுடைய சிகரத்தை வெட்டி வீழ்த்தினான். அது ஒரு வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம்.
அந்த குன்று இறகு அறிந்தோன், மலையினுடைய சிகரத்தை வெட்டி வீழ்த்திய இந்திரன். குன்று இறகு அறிந்தோன்னா இந்திரன் அர்த்தம். அறிந்தோன் வளம் புகுந்து அடைவார். அந்த இந்திரனினுடைய வளத்தை சென்று சேரக்கூடியவர்கள், அதாவது இந்திர பதவியை விரும்புபவர்கள் அர்த்தம். குன்று இறகு அறிந்தோன்